நல்ல நட்பு, சித்திரை உறவுகள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு லேர்னிங் இருந்தது. ஒரு பிஸ்னஸ்க்கான கோச் மிஸ்டர் ஜிவி சாருடைய கோச்சிங் செஷன் வந்து ரியலி ஒண்டர்ஃபுல் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் கற்றுக்கிட்டதை நான் எடுத்துக்கொண்டு போய் என்னோட பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேலும் வளர்றதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கேன். நான் அது கட்டுறது கை மண்ணாலவே என்ற மாதிரி நான் மறுபடியும் கத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு கற்றல் எனக்கு கொடுக்கறதுக்கு நான் சித்திரையை நான் சிறந்தாழ்ந்து நான் நன்றி சொல்லிப்பேன். அப்போ நான் ஒரு மேனுஃபேக்சர் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் லைன் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு டைம் லைன்ல பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போகணுன்ற ஒரு டைம் லைன் இருக்கு. அதுக்கு எப்படி போகலான்றது ஒரு ஐடியா, அதுக்கு என்ன மார்க்கெட்டிங்ன்ற மாதிரி இருக்கு. ஓவரால் இது ஒரு மிகப்பெரிய லேர்னிங்கா இருக்கு. பிசினஸ் என்ன, அது எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன மாதிரி இது இருக்குது, நியூஆன்சஸ் எப்படி இருக்குது, இதுதான் இங்கதான் வந்து இந்த 3 நாள் கத்துக்குது. ஃபேண்டாஸ்டிக் செஷன். தேங்க்யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஊட்டி ஈவெண்ட் பற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டதும் சரி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அட்டன் பண்ணேன். இட் வாஸ் ரியலி குட். இங்கே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஹேட் மேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 பேராவது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் கோச்சிங் செஷனும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக போச்சு. தேங்க்யூ. I was able to connect through all those technical terms that we were talking about. என்னால ஈஸியா அதை கிராஸ்ப் பண்ண முடிஞ்சது. அதை இம்ப்ளிமெண்ட்டும் என்னால் பண்ண முடிஞ்சுது. டெக்னிக்கலாக இருந்தாலும் சிவில் இன்ஜினியர் இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய சில அதுக்கான தேவைகள் வந்து இங்கே எனக்கு கிடைச்சிருக்குது. ஜெயக்குமார் சார் எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அது சாதாரண வந்து 2 வாரத்தில் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடுவார். அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணுமோ அதையும் வந்து அக்செப்ட் பண்ணி செய்யணுன்ற ஆசையாக இருக்குது. 2007 இன்ன வரைக்கும் நான் தொழில செட்டிலராக தான் பண்ணிட்டு இருக்கேன். சார் சொன்ன மாதிரி இதை நான் எப்படி என் பையனுக்கு கொடுக்க போறேன்றத இங்க வந்து தான் கத்துக்கிட்டேன். இங்க நிறைய நாலேஜ் கிடைச்சு. ஃபர்ஸ்ட் நாலேஜ் கிடைச்சு, 2வது நிறைய கனெக்ஷன்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நல்லா இருக்குது. நிறைய உலகளாவிய தொடர்புகள் எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சித்திரையில மூலமா கிடைச்சது. 3வது விஷயம் பிசினஸ். எல்லாத்துக்குமே தேவை கிடைச்சி எங்க போனாலும் கிடைச்சி லாபம் லாபம் அப்படின்னு சித்திரை ரொம்ப சிறப்பா செய்யும். ஜிகேம் நல்லா இருந்துச்சு. எனக்கு திரும்ப பேங்க்ரேட் பண்ண போறேன். மார்க்கெட் எப்படி பேங்க்ரேட் பண்ண போற கத்துக்கிட்டேன். அது பண்ண போறேன். மெயினா வந்து காம்படிட்டர் நான் தப்பா நினைச்சிருந்தேன். அதை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. காம்படிட்டர் பக்கத்துல குல்ஃபி கடைக்காரர் கிடையாது. ஸோ இப்போ அதெல்லாம் டேப் பண்ண போறேன். யாரை காம்படிட்டர்னா கரெக்டாக பார்த்துட்டு 3 நாள் தெரிஞ்சது அதுக்கு. ஸோ அதான் மெயினா பண்ணான்னு பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல. நாங்கள் வந்து அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்காது. அதாவது ஜென்ரேஷனுக்கோ என் வேல்யூ கொண்டு போகிறதுக்கோ அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் தான் இந்த ஃபீல்டில் மேக்ஸிமம் பண்ணும். இப்போ வந்து இந்த மீட்டிங் மூலியமா, நம்ம இந்த செஷன் மூலியமா நம்ம லைஃப் நம்ம ஜென்ரேஷன் கொடுத்தனால ஒரு நல்ல ஒரு கம்பெனியை உருவாக்கி இன்னொருத்தருக்கு இது பண்ணி போகலாம். கொடுத்து நம்ம ஒன்று சேல்ஸ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு கேட்டு இதாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் எனக்கு கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ராடக்டை வந்து விற்கக்கூடாது, வாங்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட லாஸ்ட் டைம் நீங்க சொல்லி கொடுத்தது. நான் இப்போ சாரின்னு சொல்றதில்ல, அண்ணன் தான் சொல்றேன். அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அதை கத்திட்டதுக்கு அப்புறம் நான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டார்கெட் ஆடியன்ஸ்னா யாரை பிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கத்திட்டதை வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வேல்யூ கிரியேட் பண்ணுறது, வேல்யூ ப்ரொபோஷன்றது எவ்வளோ தூரம் அது வந்து நம்மளோட லாங் டேர்ம் க்ரோத்துக்கு எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப அருமையாக இந்த கிளாஸ்லேயும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல பாயிண்டாக இருந்துச்சு. நிறைய இனோவேஷன்ஸ் கொண்டு வரலாம், இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை வந்து ஹோல்ட் பேக் பண்ணலாம். இதெல்லாம் நிறையா நான் கற்றுக்கிட்டேன் இங்கேருந்து. அதுதான் என்னோட இங்கே டேக்அவேஸ்.